தமிழகத்தை தலைநிமிர்த்தக்கூடிய பெண் வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியன் என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி புகழாரம் சூட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியை ஆதரித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், முதலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நிறுத்தப்பட்ட மகளிர் அணி வேட்பாளர் அமைப்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியன் என்றும், இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் கொடிகளை பார்க்கும் பொழுது கிருத்திகா தங்கபாண்டியனின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். திமுக ஆட்சி அமைந்தால் மகளிருக்கான உரிமை தொகை 2000 ரூபாயாக கிடைக்கும் என்று கனிமொழி தெரிவித்தார். நம்முடைய விவசாயிகளை பாதுகாக்க, நம்முடைய இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க, மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற அதிமுக சொல்லுது, நாங்க ஆட்சிக்கு வந்தா ஃப்ரிட்ஜ் கொடுப்போம்னு. நான் கேக்குறேன், உங்க வீட்டுல ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா இன்னொரு ஃப்ரிட்ஜ் வச்சுட்டு என்ன செய்யறது? அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், நாங்க 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கிறோம். அந்த கூப்பனை வைத்துக் கொண்டு உங்க வீட்டுல என்ன இல்லையோ அதை வாங்குங்க. நாங்க ஃப்ரிட்ஜ் கொடுப்போம், இதை கொடுப்போம்னு உங்க மேல திணிக்கல. உங்களுக்கு எது தேவையோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்க வேண்டும் என்று அறிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்றி தரும்.